வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரியஸ். அதாவது மேக்ஸ் கொஸ்டின் 27/11/2020 நடந்த குரூப் டி எக்ஸாம், இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாமோடைய ஷிஃப்ட் 1க்கான மேக்ஸ் கொஸ்டின் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, கொடுக்கப்பட்ட டேட்டா. சரிங்களா? ஒரு புள்ளியில் 100க்கு 21 மாணவர்கள் வந்து இறுதித் தேர்வில் எடுத்த மதிப்பெண்களோட விவரம் வந்து கொடுத்துருக்காங்க. 21 மாணவர்களுடைய மதிப்பெண்களோட விவரம் கொடுத்துருக்காங்க. அந்த தரவனுடைய முகடு வந்து என்ன கேட்குறாங்க? சரிங்களா? மோட் ஆஃப் த டேட்டா கேட்குறாங்க. ஸோ 21 பேர் வந்து எக்ஸாம் எழுதிருக்காங்க. அவங்க 100க்கு எவ்வளோ மார்க் வாங்கிருக்காங்கன்ற டேட்டா அதெல்லாம் முகடு கேட்குறாங்க. ஸோ முகடுனா என்ன அப்படின்னா, மோஸ்ட் ரிப்பீட்டட் டேர்ம் இன் தி கிவன் டேட்டா. ஒரு கொடுக்கப்பட்ட இந்த தரவுகளில் வந்து எந்த நம்பர் அதிகமாக ரிப்பீட் ஆகுதோ அதுதான் வந்து முகடு, மோஸ்ட் ரிப்பீட்டட் டேர்ம் இன் தி கிவன் டேட்டா. ஸோ முகடு கணக்குக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி கணக்கில் நீங்கள் டைரெக்டாக வந்து ஆப்ஷன் பேஸ்டாக வந்து நீங்கள் வந்து போகணும். சரிங்களா? ஆப்ஷன் பேஸ்டாக நீங்கள் வந்து இந்த கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணணும். இல்லைனா நீங்கள் வந்து டயர் ரொம்ப கன்சியூம் ஆயிரும். ஏன்னா நிறையா நம்பர்ஸ் வந்து ரிப்பீட் ஆகும். சரிங்களா? 90 ரிப்பீட் ஆயிருக்கு. இங்கே 94, அடுத்து பார்த்தீங்கன்னா 84, 85, 83. சரிங்களா? இந்த மாதிரி நிறைய நம்பர் ரிப்பீட் ஆயிருக்கும். ஸோ ஆப்ஷன் பேஸ்டாக இப்போ நீங்கள் போனீங்க அப்படின்னா 84 நம்பர் எத்தனை நாள் ரிப்பீட் ஆயிருக்கும் பார்த்தீங்கன்னா 84ன்றது ஒரே ஒரு தடவை தான் வந்திருக்கு. சரிங்களா? அடுத்து 83 ஒரே ஒரு தடவை தான் வந்திருக்கு. 85ன்றது 4 தடவை வந்திருக்கு. 87ன்றது ஒரு தடவை கூட வரல. ஸோ ஆன்சர் என்ன? மோஸ்ட் ரிப்பீட்டட் டேர்ம் தானே. அப்போ 85ன்றதான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி முகடு கேட்டாங்க அப்படின்னா, கொடுக்கப்பட்ட தரவுல இருந்து கேட்டாங்கன்னா மோஸ்ட் ரிப்பீட்டட் டேர்ம் ஆப்ஷன் பேஸ்டாக வந்து நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும். ரெண்டாவது கொஸ்டின், ஒரு ஸ்கீமில் வந்து ஒரே எம்ஆர்பி விலையுள்ள ஒரே வகையான பொருட்களுக்கு 6 வாங்கினா 4 இலவசம் என்ற திட்டத்தில் வந்து எத்தனை சதவீதம் தள்ளுபடி கிடைக்கும்ன்ற கேள்வி. சரிங்களா? பை 6 get 4 ஃப்ரீ. சரிங்களா? இந்த ஸ்கீமில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கணக்குக்கு கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜோட மதிப்பு என்ன? இலவசம். சரிங்களா? ஃப்ரீ ஐட்டம் அப்பான் டோட்டல் ஐட்டம் இன்ட்டு 100, அவ்வளோதான். ஸோ மொத்த எத்தனை பொருளோ அதில் வந்து எத்தனை பொருள் வந்து இலவசம் கொடுக்குறாங்க அதை வந்து 100 அடி கொடுத்துட்டிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். ஸோ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வந்து ஃப்ரீ ஐட்டம் எத்தனை? 4 பொருட்கள் வந்து இலவசம். மொத்த பொருட்கள் எத்தனை? 6 கூட்டல் 4, மொத்தம் வந்து 10 பொருட்கள். ஸோ 4 வகுத்தல் 10 இன்ட்டு 100 = 40% தான் அந்த டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ 10 பொருளில் வந்து 4 பொருள் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ 40% டிஸ்கவுண்ட். அடுத்த கொஸ்டின், ஏ மற்றும் பி இருவரும் இணைந்து ஒரு வேலையை வந்து 6 நாட்கள் முடிக்கிறாங்க. பி மட்டும் தனியாக அதே வேலையை 12 நாட்கள் செய்து முடிக்கிறார். ஏ மட்டும் தனியாக 2 மடங்கு வேலையை செய்து முடிக்க எவ்வளோ நாட்கள் ஆரம்பிச்சிருக்காங்க? நல்லா கவனிச்சுக்கோங்க. 2 மடங்கு வேலை. இந்த வேலையாட்கள் கணக்கு பைப் சிஸ்டம் கணக்குலனா நீங்கள் கடைசியில் இந்த மாதிரி டபுள் த ஒர்க்கு, ட்ரிபிள் த ஒர்க் அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருவாங்க. சரிங்களா? இல்லைனா பாதி வேலை செய்ய வேண்டிய நாட்கள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சி கடைசியில் 12 வகுத்தல் 1 = 12 சொல்லி நீங்கள் ஆன்சர் போட்டக்கூடாது. ஸோ கடைசியில் என்ன கேட்குறாங்கன்றதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். சரிங்களா? 2 மடங்கு வேலை செய்ய முடிக்க எவ்வளோ நாட்கள் ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ கான்செப்ட் என்ன? டோட்டல் ஒர்க் = நம்பர் ஆஃப் டேஸ் இன்ட்டு எஃபிஷியன்சி. ஸோ மொத்த வேலைன்றது நாட்கள் இன்று திறன், எஃபிஷியன்சி. சரிங்களா? திறன் எஃபிஷியன்சினா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள். சரிங்களா? ஒரு நாளில் வந்து எவ்வளோ வேலை செய்வார்ன்றதான் எஃபிஷியன்சி. சரிங்களா? இப்போ கணக்குப்படி இந்த கணக்கு வந்து 2 விதமாக பண்ணலாம். நான் வந்து பேசிக்காக வந்து இந்த மெத்தட்லாம் நான் வந்து மேக்ஸிமம் பண்ணுவேன். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? A + B இவங்க 2 பேரும் சேர்ந்து 6 நாளில் வந்து வேலை முடிக்கிறாங்க. B மட்டும் 12 நாளில் வேலை முடிக்கிறாங்க. ஸோ 6, 12 இது 2 எல்சிஎம் தான் வந்து டோட்டல் ஒர்க். ஸோ எல்சிஎம் என்ன? 12 வந்து டோட்டல் ஒர்க். அப்போ AB 2 பேரும் வந்து மொத்த வேலை 12 வந்து 6 நாளில் செஞ்சு முடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட எஃபிஷியன்சி என்ன? 2. சரிங்களா? 12 6ஆல் வகுத்துட்டிங்கன்னா 2. பியோட எஃபிஷியன்சி என்ன? 12 12ஆல் வகுத்திங்கன்னா 1. ஸோ ஏபியோட எஃபிஷியன்சி 2, பியோட எஃபிஷியன்சி மட்டும் 1 அப்படின்னா இதில் வந்து இந்த வேல்யூ வந்து புட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஏவோட எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சலாமா? அப்போது எஃபிஷியன்சி ஆஃப் A + பியோட மதிப்பு என்ன? 2. அப்போ ஏவோட மதிப்பு என்ன? 2 - பியோட எஃபிஷியன்சி 1 = ஏவோட எஃபிஷியன்சி 1 தான். ஸோ நமக்கு என்ன கேட்குறாங்க? 2 மடங்கு வேலையை செய்ய கேட்குறாங்க. ஸோ டோட்டல் ஒர்க் இப்போ எவ்வளவு? 12. ஸோ 2 மடங்கு வேலைனா என்ன? 12 × 2 24 வேலை. ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் நமக்கு என்ன தேவை? இந்த வேலையை வந்து ஏ மட்டும் எத்தனை நாளில் முடிப்பாங்கன்றது கேட்குறாங்க. ஸோ டோட்டல் ஒர்க் நமக்கு தெரியும், ஏவோட எஃபிஷியன்சி தெரியும். அப்போ நம்பர் ஆஃப் டேஸ் = டோட்டல் ஒர்க் அப்பான் எஃபிஷியன்சியா. ஸோ டோட்டல் ஒர்க் 24 வகுத்தல் ஏவோட எஃபிஷியன்சி 1 = மொத்தம் ஏ மட்டும் அந்த வேலையை வந்து 2 மடங்கு வேலையை 24 நாளில் முடிப்பாங்க. ஸோ இதுதான் நான் பண்ணுற மெத்தட். அப்படி இல்லைனா நார்மல் மெத்தடில் போகணும்னு நினச்சிங்கன்னா A, B 2 பேரும் சேர்ந்து 6 நாளில் செய்கிற வேலையை B மட்டும் 12 நாளில் செய்கிறாங்க. ஸோ டோட்டல் ஒர்க் வந்து சமமாக. அப்போது இதில் வந்து நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கலாம்? A மற்றும் B உடைய எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கலாம். அது வந்து 1 1.
அப்போ இதை வந்து இந்த ஒன்னோட வேல்யூ ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்து அதை வந்து இந்த இடத்துல இந்த ஃபார்முலாவோ இல்லை இந்த ஃபார்முலாவிலையோ நீங்கள் புட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு தேவையான டோட்டல் ஒர்க் கிடச்சிடும். ஸோ டோட்டல் ஒர்க் வந்து 12Bன்னு நான் இங்கே எடுத்துக்கிறேன். அப்போது மொத்த வேலை வந்து 12. நமக்கு இப்போ என்ன தேவை, ஏ மட்டும் அந்த வேலையை வந்து எத்தனை நாள் மாதிரி பண்ணுறதா கேள்வி. ஸோ ஏவோட எஃபிஷியன்சி தெரியும், ஏவோட எஃபிஷியன்சி 1. ஸோ டோட்டல் ஒர்க் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மடங்கு வேலை அப்படின்றப்போ 2 இன்ட்டு நார்மலான வேலை முதல்ல வேலை 12, இப்போ 2 மடங்கு வேலைன்றனால 24 வகுத்தல் ஏவோட எஃபிஷியன்சி 24 டேஸ்ன்றதான் ஆன்சர். ஸோ இப்படியும் பண்ணலாம். அடுத்த கொஸ்டின், ஒரு வகுப்பில் வந்து 26 மாணவர்களுடைய சராசரி வயது 26 ஆண்டுகள். ஆசிரியரின் வயதையும் சேர்த்தால் மொத்த குழுவின் சராசரி வயது 27 ஆண்டுகள் ஆகும் அப்படின்னா ஆசிரியரோட வயது என்ன சொல்லிக்கிறாங்க. ஸோ ஆவரேஜ் கணக்கில் நீங்கள் வந்து பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஷார்ட்கட் எதுவும் தெரியலன்னா சம் டோட்டல் வேல்யூ கன்சிடர் பண்ணிடலாம். ஸோ டோட்டல் வேல்யூ சம் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இன்ட்டு ஆவரேஜ்ன்றது தான் டோட்டல் வேல்யூக்கு சமம். ஸோ கணக்குப்படி என்ன கொடுத்துருக்காங்க, 26 ஸ்டூடெண்ட், அவங்களுடைய ஆவரேஜ் வயசு வந்து 26. ஸோ 26 × 26 இதோட வந்து ஒரு டீச்சர் வந்து சேரும் பொழுது அவங்களோட ஆவரேஜ் என்ன ஆகுது 27 ஆண்டுகளாக தான். ஸோ அப்போது இப்போ மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க, டீச்சரோட சேர்த்து 27 பேர் இன்ட்டு அவங்களுடைய வயசு வந்து எவ்வளோன்னா சராசரி வயசு 27. ஸோ இது சொல்லுங்க அப்படின்னா எக்ஸோட மதிப்பு என்ன வரும் 53 சொல்லி கொடுப்போம். இது வந்து டைரக்ட் மெத்தட். ஷார்ட்கட்டாக போடணும்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா திங்க் பண்ணுங்கள். இப்போ முதல் ஆள், ரெண்டாவது ஆள், மூணாவது ஆள் இந்த மாதிரி வந்து 26 பேர் இருக்காங்க. அவங்களோட ஆவரேஜ் வயசு என்ன 26 சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கொடுத்தாங்க. 26 பேருடைய ஆவரேஜ் வயசு 26 சொல்லி கொடுத்தாங்க. ஸோ 26 பேருக்கும் மினிமம் வந்து 26 வயசு இருக்குன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இப்போது ஒரு டீச்சர் வந்து உள்ளே வர்றாங்க. இப்போ என்ன ஆகுது, சராசரி வயது வந்து 27 வயசு ஆகுதான். அப்போது இப்போ சராசரி நியூ சராசரி எவ்வளவு 27 மாதிரி தான். ஒவ்வொருத்தருக்கும் ஆல்ரெடி வந்து 26 வயசு இருக்கு. அப்போ அவங்களோட வயசு எவ்வளோ கூடும், ஒரு வயசு கூடுமா, எல்லாருக்கும் ஒரு வயசு கூட்டிகிட்டே போகுமா 26 பேருக்கும். ஸோ எங்கள் டீச்சரோட வயசு மினிமம் வந்து புது சராசரி படி 27 இருக்கும். சரிங்களா, அப்போ டீச்சரோட வயசு என்ன இருக்கும் 27 ப்ளஸ் நியூ ஆவரேஜ் படி 27 ப்ளஸ் எத்தனை பேர் 26 பேருக்கு எவ்வளோ ஒரு வயசு கூடுதா. ஸோ 26 × 1 ப்ளஸ் 27 ஈக்குவல் டு 53 இயர்ஸ்ன்றதான் டீச்சரோடைய வயசு. ஸோ டீச்சரோட வயசு நியூ ஆவரேஜ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ். சரிங்களா, ஓல்டு இதுக்கு முன்னாடி அந்த பர்சனுடைய நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இன்ட்டு அவங்களுடைய ஆவரேஜ் வந்து எவ்வளோ கூடுது, ஒரு வயசு கூடுது. ஸோ 53 இயர்ஸ்ன்றதான் டீச்சருடைய ஆவரேஜ். அடுத்துதான் பியோட மதிப்பு கொடுத்தாங்க, கியூவோட மதிப்பு கொடுத்தாங்க. இதனுடைய மதிப்பு வந்து என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ டேரெக்டாக இதெல்லாம் சின்ன வேல்யூ, அதனால் வந்து டேரெக்டாக புட் பண்ணிடலாம். ஸோ பி கியூப் பதிலாக 6³ மைனஸ் 3p² பதிலாக மைனஸ் 3 × 6² ப்ளஸ் அடுத்து 3pக்கு பதிலாக 3 × 6, q பதிலாக 3 × -3, அடுத்து 3q² பதிலாக 3 × -3² அடுத்து q³ பதிலாக -3q. இதை சுருக்குனீங்க அப்படின்னா 6³ 216. இதை சுருக்கும் பொழுது 3 × 36 இதோட மதிப்பு 108. அடுத்து இங்கே 3 18, இங்கே -9. அடுத்ததான் இங்கே 3 × 9 சொல்லியிருக்கோம், அதோட மதிப்பு 27, இங்கே -27. ஸோ ப்ளஸ் 27 -27 அடியாயிருமா. அடுத்து மிச்சம் என்ன இருக்குது, இது ரெண்டையும் சுருக்கும் பொழுது 108ன்னு சொல்லி வரும், இது ரெண்டையும் சுருக்கும் போதில் 9 வரும். ஸோ மொத்த வேல்யூ வந்து 117 ஆன்சர் ஏன்றதான் ஆன்சர். ஸோ இது வந்து சின்ன வேல்யூ, நம்ம கொடுத்துருக்க வேல்யூலாம் சின்னது, அதனால வந்து கியூப் வந்து நம்ம பண்ணிட்டோம். சப்போஸ் 25, 35 அந்த மாதிரி பெரிய வேல்யூவை கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கான்செப்ட் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த 2 அல்ஜிப்ரா ஃபார்முலாவும் தெரிஞ்சிருக்கணும், இயற்கணித ஃபார்முலாவும். ஸோ a + b த ஹோல் கியூபோட ஃபார்முலா என்ன, a³ + b³ + 3a²b + 3ab². a - b த ஹோல் கியூபோட ஃபார்முலா என்ன, a³ - b³ - 3a²b + 3ab². சரிங்களா, இப்போ நம்ம கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இந்த வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதோட நம்ம என்ன பண்ண போகிறோம், +1 -1 வந்து ஆட் பண்ண போகிறோம். அப்போ இது 2 அடியேறும் இல்லையா. அப்போ எந்த தாக்கத்தையும் வந்து இது வந்து புதுசாக வந்து வேல்யூ வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணல. ஸோ நமக்கு தேவை +1 -1 மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ இப்போ நம்ம எப்படி எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா, இந்த கிரீன் கலரில் பார்த்தீங்கன்னா பியோட வேல்யூலாம் தனியாக எடுத்துக்கலாம், கியூவோட வேல்யூலாம் தனியாக எடுத்துக்கலாம். சரிங்களா, அப்போ இதை பாருங்க, p³ -p³ இந்த -1ன்றது எப்படி எழுதலாம், -1³ சொல்லி எழுதலாமா. அப்போ அதோட வேல்யூ -1 தானே வரும். ஸோ இதை வந்து -1³ சொல்லி எழுதிக்கலாம். அடுத்ததா a³ - b³ -3a²b, பிக்கு பதிலாக -1 போடலாமா. ஸோ ப்ளஸ் 3a²b, சாரி
பி கியூப் மைனஸ் ஏ கியூப் மைனஸ் பி கியூப் மைனஸ் 3a ஸ்கொயர் பி ப்ளஸ் 3ab ஏபி ஸ்கொயர். சரிங்களா? இந்த ஃபார்மெட்லேருந்து 3 எடுத்துட்டோம் அப்படின்னா பி மைனஸ் 1 த ஹோல் கியூப்னு சொல்லி வரும். ஏ மைனஸ் பி த ஹோல் கியூப் ஃபார்முலா. அடுத்தது இங்கே பாருங்க, ஏ கியூப் ப்ளஸ் இந்த ப்ளஸ் 1 வந்து எப்படி எழுதலாம்? ப்ளஸ் 1 த ஹோல் கியூப்னு எழுதலாமா? ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் 3a ஸ்கொயர் பி ப்ளஸ் 3ab ஸ்கொயர் சொல்லி எழுதலாமா? இன்ட்டு 1 ஸ்கொயர். ஸோ அப்போ இது வந்து கியூப் ப்ளஸ் 1 த ஹோல் கியூப்னு சொல்லி வரும். அப்போ இதோட மதிப்பு என்ன வரும்? பிக்கு இப்போலாம் நம்ம அந்த வேல்யூ புட் பண்ண அப்படின்னா பியோட மதிப்பு 6 மைனஸ் 1 த ஹோல் கியூப் ப்ளஸ் மைனஸ் 3 ப்ளஸ் 1 த ஹோல் கியூப். ஸோ 5 கியூப் மைனஸ் 2 கியூப். இதோட மதிப்பு 125 மைனஸ் 8 117 சொல்லி ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அடுத்த கணக்கு, 2 எண்களில் மீபேவா 18, மீச்சிமா வந்து 1512. அவ்வெண்களில் ஒன்று வந்து 126 என்னன்னா அவ்வெண்களுக்கு இடையேயான நேர்மறை வித்தியாசத்தை காண்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ கான்செப்ட் என்ன? 2 எண்களுடைய பெருக்கல் பலன் அந்த எண்களுடைய மீச்சிமா மற்றும் மீப்போவின் பெருக்கல் பலனுக்கு சமமாக இருக்கும். இதுதான் கான்செப்ட். அப்போ 2 எண்களில் ஒரு எண்ணோட மதிப்பு தெரியுமா? 126 இன்ட்டு ரெண்டாவது நம்பர் ஈக்குவல் டு அதோட மீப்போவா இன்ட்டு மீச்சிமா. இது 2 பேர் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து தேவையான ஆன்சர். இதில் வந்து சுருக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்? ரெண்டாவது நம்பர் வந்து 216 சொல்லி கிடைக்கும். நமக்கு என்ன கேட்டாங்க, என்ன சொல்றாங்க? ரெண்டுக்கு இடையே உள்ள பாசிட்டிவ் டிஃபரன்ஸ் என்ன சொல்லி கேட்கலாம். ஸோ ரெண்டாவது வந்து 216, முதல் நம்பர் வந்து என்ன 126. ஸோ 216க்கு 126 உள்ள வித்தியாசம் ப்ளஸ் 90 தான் ஆன்சர். அடுத்து, ஒரு பொருள் 8900 வந்து வாங்கப்படுது. அதன் விலை வந்து 40% உயர்த்தப்பட்டது. அதன் பிறகு அது வந்து குறித்த விலையிலிருந்து 5% வந்து தள்ளுபடியில் விற்கப்படுது. இந்த பரிவர்த்தனையின் லாப சதவீதம் வந்து என்ன கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கணக்கில் நீங்கள் நல்லா வருங்க, லாப சதவீதம் தான் கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த பொருளோட விலைக்கு வந்து மதிப்பு இந்த மதிப்பு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணவே போகிறதில்ல. ஸோ இங்கே எல்லாமே ஆன்சர் எல்லாமே பர்சன்டேஜில் இருக்குது. ஸோ இந்த வேல்யூ வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சிபி எழுதிக்கிற போகிறோம், அடுத்து எம்பி எடுத்து எழுதிக்கிற போகிறோம், அடுத்து எஸ்பி. சிபினா அடக்க விலை, இது குறித்த விலை, இது வந்து விற்பனை விலை. சரிங்களா? காஸ்ட் ப்ரைஸ், மார்க்கெட் ப்ரைஸ், அப்புறம் செல்லிங் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸோட வேல்யூ எப்பயுமே 100% தான், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது, டிஸ்கவுண்ட் வந்து மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து தான் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. சரிங்களா? குறித்த விலையிலேருந்து தான் நம்ம வந்து தள்ளுபடி கொடுப்போம். சரிங்களா? அப்போது கணக்கு படி என்ன சொல்கிறாங்க, 40% வந்து பொருளோட விலை வந்து உயர்த்தப்படுது. ஸோ அடக்க விலை வந்து 100 ரூபாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். 100% இல்லையா, நம்ம 100 சொல்லி எடுத்துக்கலாம். இதுல வந்து 40% வந்து குறித்த விலை வந்து உயர்த்தப்படுது அப்படின்னா எவ்வளோ வரும்? 100ல் 40% 40. ஸோ 100 + 40 குறித்த விலை வந்து 140 சொல்லியிருக்கும். இப்போ இந்த குறித்த விலையிலேருந்து 5% வந்து தள்ளுபடி கொடுக்குறாங்க. ஸோ 5% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. சரிங்களா? அப்போது குறித்த விலை வந்து 5% டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்கன்னா பொருளோட விற்பனை விலை என்னவா இருக்கும்? 95% இருக்குமா? ஸோ 95%. அப்போ 140 95 வந்து 95% சுருக்குனீங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும்? வேல்யூ 133 சொல்லி கிடைக்கும். சரிங்களா? 133ன்றது என்ன? செல்லிங் ப்ரைஸ். ஸோ அடக்க விலையிலேருந்து குறித்த விலையிலேருந்து 5% அந்த டிஸ்கவுண்ட் கொடுக்கும் போதில் அந்த பொருளோட விற்பனை விலை எவ்வளோ ஆகுது? 133 ஆகுது. நமக்கு என்ன தேவை? இப்போ லாப சதவீதம் தான் கேட்குறாங்க. லாபத்தோட ஃபார்முலா என்ன? எஸ்பி மைனஸ் சிபி. விற்பனை விலை கழித்தல் அடக்க விலை. ஸோ விற்பனை விலை அளவு 133, அடக்க விலை அளவு 100. ஸோ வித்தியாச அளவு 33 தான் ப்ராஃபிட். ஸோ அடக்க விலையோட விற்பனை விலை வந்து அதிகமாக இருக்குது, ப்ராஃபிட் 33 ரூபாய். இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜோட ஃபார்முலா என்ன? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் அப்பான் சிபி இன்ட்டு 100. அதாவது லாபம் வகுத்தல் அடக்க விலை இன்ட்டு 100. ஸோ சுருக்கும் பொழுது 33% சொல்லி நமக்கு வந்து லாப சதவீதம் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அடுத்த கொஸ்டின், ஒரு எண்ணோட 20% வந்து கூட்டினா 20% உடைய ஒரு எண்ணுடைய 20% கூட 90 வந்து கூட்டினா அதே எண் வந்து கிடைக்குமா அப்படின்னா அந்த எண்ணுடைய 80% என்ன சொல்லிக்கணும். ஸோ ஒரு நம்பர் நம்ம வந்து நம்ம 100% எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் 20% இருக்குது. அதோட 20%ஓட 90 ஒரு நம்பர் கூட்டும் பொழுது அதே நம்பர் கிடைக்குது அப்படின்னா இந்த நம்பர்னுடைய 80% வந்து என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ எக்ஸ்ன்றது 100%, அந்த நம்பர் வந்து 100% எடுத்துக்கலாம். அந்த நம்பர்னுடைய 20%ஓட 90 கூட்டும் பொழுது அந்த நம்பரே வந்து கிடைக்குது, 100% கிடைக்குது. ஸோ 20% வந்து இந்த மூன்று போகத்தில் 80% ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி வருமா? அப்போ அதோட மதிப்பு 90ன்றதான் நமக்கு தேவையான ஆன்சர். அதான் வந்து கேட்குறாங்க. அந்த நம்பரோடைய 80% வந்து என்ன கேட்குறாங்க? அந்த நம்பரோட 80% 90.
ஒரு உலோகத்தண்டு ABC என்ற 3 பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. A மற்றும் B யின் நீளங்கள் விகிதம் வந்து 9:20 என்ற விகிதத்தில் இருக்கு. C மற்றும் B யின் நீளங்கள் ஒரு நிமிஷம். C மற்றும் B யின் நீளங்கள் 5:11 விகிதத்தில் இருக்கு. A மற்றும் C நீளங்களுக்கு இடையான வித்தியாசம் வந்து 10 சென்டிமீட்டர். அப்படின்னா உலோகத்தண்டின் மொத்த நீளம் வந்து என்ன சொல்லிக்கிறாங்க? ஸோ ஒரு உலோகத்தண்டு இருக்கு, அது வந்து ABCன்னு சொல்லி 3 பகுதியாக வந்து பிரிக்கிறாங்க. அதோடைய விகிதத்தோடைய கம்பேரிசன் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் வந்து மொத்த நீளம் வந்து கேட்குறாங்க. ஸோ AB வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கலாம். ABயோட விகிதம் என்ன? 9:20. இப்போ BCயோட விகிதம் என்ன? சாரி, CPயோட விகிதம் கொடுத்துருக்காங்க. CPயோட விகிதம் 5:1. அப்போ C வந்து 5 அப்படின்னா B வந்து 11. சரிங்களா? இப்போ நல்லா கவனிங்க, இந்த கணக்கில் நமக்கு எது காமனாக இருக்குது? ரெண்டுலேயுமே வந்து பியோட வேல்யூ காமனாக இருக்குது. ஸோ அதை ஈக்குவலைஸ் பண்ணிட்டோம். நமக்கு தேவையான ஆன்சர் வந்து கிடச்சிடும். ஸோ இங்கே வந்து 20 இருக்குது பியோட மதிப்பு, இங்கே வந்து பியோட மதிப்பு. ரெண்டாவது கண்டிஷன், ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் பியோட மதிப்பு 20 விகிதத்தில் இருக்குது. ரெண்டாவது கண்டிஷனில் 11 சொல்லியிருக்கு. ஸோ இது ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 220 சொல்லி வரும். ஸோ என்ன பண்ணலாம்? 11 மேலே வேல்யூ வந்து 11 பெருக்கணுமா? ஸோ இந்த நம்பரை 11 பெருக்கணும் அப்படின்னா இந்த என்டையர் டேர்மையும் 11 பெருக்கணும். அடுத்து இங்கே 220 மாற்றினா என்ன பண்ணணும்? 20 பெருக்க வேண்டியிருக்குமா? ஸோ இதை 20 பெருக்கணும் அப்படின்னா இந்த என்டையர் டேர்மையும் 20 பெருக்கணும். அப்போ என்ன ஒரு வேல்யூ? 11 × 9 99. பியோட வேல்யூ என்ன வரும்? 220, இங்கே 220. ஸோ ஒரே ஒரு 220 மட்டும் எடுத்துக்கலாம். அடுத்து இங்கே 20 உள்ள கொண்டு போய் பெருக்கணும்னா 100. சரிங்களா? இப்போ உலோகத்தண்டினுடைய பக்கங்களுடைய விகிதம் என்னவா இருக்கும்? ஏவோட விகிதம் 99, பியோட விகிதம் 220, சியோட விகிதம் வந்து 100. சரிங்களா? கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க? A மற்றும் C யின் நீளங்களுக்கு இடையே உள்ள வித்தியாசம் 10 சென்டிமீட்டர். ஸோ ஏக்கும் சிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ரேஷியோட மதிப்பு அளவு ஒரு ரேஷியோ. சரிங்களா? ஒரு ரேஷியோட மதிப்பு 10 சென்டிமீட்டர் சொல்லி கொடுத்தாங்க. நமக்கு என்ன தேவை? உலோகத்தண்டோட மொத்த நீளம் தேவை. ஸோ உலோகத்தண்டோட மொத்த நீளம் என்ன வரும்? இது 3 கூட்டணும். கூட்டினீங்கன்னா 419 சொல்லி வரும். ஸோ ஒரு ரேஷியோட மதிப்பு 10 சென்டிமீட்டர் அப்படின்னா 419 ரேஷியோட மதிப்பு 4190 சென்டிமீட்டர்ன்றது தான் நமக்கு தேவையான ஆன்சர், அந்த உலோகத்தண்டனுடைய மொத்த நீளம். ஸோ இங்கே வந்து எந்த ரெண்டு வேல்யூ காமனாக இருக்கோ அதை வந்து நிச்சயமாக எடுத்து ஈக்குவலைஸ் பண்ணணும். சரிங்களா? அவ்வளோதான், அதான் கான்செப்ட். அடுத்ததான் சூப்பர் கணக்கு பா. 325 மீட்டர் நீளமுள்ள ஒரு தொடர் வண்டி அதே திசையில் ட்ரெயின் போகிற அதே திசையில் வந்து 5 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் ஒரு மனிதரை வந்து மணிக்கு 5 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய ஒரு மனிதனை வந்து 45 வினாடிகள் வந்து முந்தி செல்லுது. எதிர் திசையில் மணிக்கு 20 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் 440 மீட்டர் நீளமுள்ள மற்றொரு தொடர் வண்டியை இந்த தொடர் வண்டி முழுமையாக கடக்க எவ்வளோ நேரம் ஆகும் சொல்லிக்கிறாங்க. ஸோ கான்செப்ட் வந்து இங்கே இருக்கு இல்லையா? இதுதான். ஸோ ஒரு ட்ரெயின் வந்து ஒரு மனுஷனை கிடக்குது அப்படின்னா அந்த லென்த் என்ன? ட்ரெயினோட லென்த் மட்டும்தான், வேற எந்த எக்ஸ்ட்ரா லென்த்தும் ஆட் ஆக போகிறதில்ல. பட் ஒரு ட்ரெயினை வந்து இன்னொரு ட்ரெயின் வந்து கிராஸ் பண்ணுது அப்படின்னா அங்கே வந்து 2 ட்ரெயினோடைய லென்த்தும், சரிங்களா, 2 ட்ரெயினோட லென்த்தை வந்து கூட்ட வேண்டியிருக்கும். சரிங்களா? லென்த் 1, லென்த் 2. ரெண்டாவது இது ஒரு கான்செப்ட். அடுத்து ரெண்டாவது, ஒரே திசையில் போனாங்க. சரிங்களா? 2 ட்ரெயினும் ஆளும் ஒரே திசையில் போகிறாங்க, இல்லை ட்ரெயினும் ஒரே திசையில் போகிறாங்கன்னா ரிலேட்டிவ் ஸ்பீட், மொத்த ஸ்பீடோட மதிப்பு என்ன வரும்னா ரெண்டு ஸ்பீடை வந்து கழிக்கணும். ஒன்று கழிக்கணும். கழிச்சோம்னா அதை வந்து ரிலேட்டிவ் ஸ்பீடு. அதே இது ரெண்டு ட்ரெயின் வந்து ஒன்று நோக்கி வருது அப்படின்னா ரிலேட்டிவ் ஸ்பீடு எங்க? ரெண்டோடைய ஸ்பீடையும் வந்து கூட்டணும். சரிங்களா? இவ்வளோ விஷயம். கான்செப்ட் என்ன? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்ட்டு டைம். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரெயினோட லென்த் எவ்வளவு? 321 மீட்டரு. அதோட ஸ்பீடு நமக்கு தெரியாது, S1 சொல்லி எடுத்துக்கலாம். பட் மனிதனுடைய ஸ்பீடு 5 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து போறாரு. 2 பேரும் ஒரே திசையில் போறாங்க. இந்த ட்ரெயின் இவரை கடக்கிறதுக்கு வந்து எவ்வளோ செகண்ட் எடுத்துக்கிறது? 45 செகண்ட் எடுத்துக்கிறது. ஸோ இந்த மாதிரி ட்ரெயின் கணக்கில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க யூனிட்லாம் சேமாக இருக்கான்னு ஒரு இடம் செக் பண்ணணும். சரிங்களா? இங்கே பாருங்க மீட்டர் பர் செகண்ட்ல இருக்கு, பட் இங்கே கிலோமீட்டர் பர் ஹவர்ல இருக்கு. இங்கே கிலோமீட்டர் பர் ஹவர்ல இருக்கு, இங்கே எல்லாமே மீட்டர்ல இருக்கு. ஸோ நமக்கு கடைசியில் என்ன கேட்குறாங்க? வினாடிகளை கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து வினாடிக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றணும் எல்லாத்தையும். ஸோ ஃபர்ஸ்ட் கான்செப்ட் 1 படி, சரிங்களா, ட்ரெயினோட ஸ்பீடு வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? இங்கே வந்து நமக்கு என்ன வேல்யூ இருக்கு? லென்த்ன்றது இங்கே டிஸ்டன்ஸ்ன்றது இங்கே என்ன? லென்த்து அடுத்து டைமு, அந்த ஆளோடைய ஸ்பீடு இருக்குது. அப்போ ட்ரெயினோட ஸ்பீடு வந்து நம்ம கண்டுபிடிச்சோம் ரிலேட்டிவ் ஸ்பீடை யூஸ் பண்ணி. ஸோ ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் அப்பான் டைமா. டிஸ்டன்ஸ் இங்கே அளவு ட்ரெயினோட லென்த்து மட்டும்தான். ஸோ 325 அப்பான் டைம் அளவு 45 செகண்ட். சரிங்களா? இது மீட்டர், இது செகண்ட். அடுத்து இங்கே ஸ்பீடு என்ன? ரிலேட்டிவ் ஸ்பீடு என்ன? 2 பேரும் ஒரே திசையில் வந்து ட்ராவல் பண்ணுறதுனால S1
ட்ரெயினோட ஸ்பீடை வந்து S1 எடுத்துக்கலாம். S1 minus 5 km/h equal to 325/45 m/s. ஸோ இது சுருக்கும் பொழுது 65/9 சொல்லி வரும். சரிங்களா, 65/9 சொல்லி வரும். இங்கே km/h இருக்கு. சரிங்களா, இது வந்து மீட்ரு. இங்கே பாருங்க, இங்கே எல்லாமே m/s இருக்கு. ஸோ எல்லாத்தையும் சேம் யூனிட்டுக்கு மாற்றணும். சரிங்களா, m/s km/h மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும், 18/5 வந்து பெருக்கணும். ஸோ அப்போ பெருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும், கடைசியில் இது சுருக்கும் பொழுது S1 minus 5 மதிப்பு 26ன்னு சொல்லி வரும். அப்போ எஸ்ஸோட மதிப்பு 31 km/h. அப்போது இந்த ட்ரெயினுடைய ஸ்பீடு வந்து 31 km/h. இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் மூலிமா ட்ரெயினோட ஸ்பீடு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நமக்கு என்ன தேவை, இந்த ரெண்டு ட்ரெயின் வந்து ஒன்று கடக்கிறதுக்காக டைம் கண்டுபிடிக்கணும். ஸோ டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் அப்பான் ஸ்பீட். இங்கே டிஸ்டன்ஸ்ன்றது என்ன, போத் ரெண்டு ரயிலோடைய லென்த்தும் டிஸ்டன்ஸ் தான். இது ரெண்டையும் கூட்டணும்னா அதுதான் வந்து நமக்கு தேவையான டிஸ்டன்ஸ். ஸோ 325 + 440 மீட்டர். அடுத்து ரிலேட்டிவ் ஸ்பீடிங் என்ன, ரெண்டு ட்ரெயினும் ஒன்றரை நோக்கி போனதுனால ரெண்டோட ஸ்பீடையும் வந்து கூட்ட வேண்டியிருக்கும். அப்போ S1 + 20, S1ஓட மதிப்பு என்ன 31 km/h, அடுத்து 20 km/h. சரிங்களா, இது ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா 765 / 51 km/h சொல்லிடுவோம். நமக்கு என்ன தேவை, செகண்டில் தேவை. ஸோ அப்போ km/h வந்து m/s மாற்றணும். அப்போது 5 பெரிய யூனிட்லேருந்து சின்ன யூனிட்டுக்கு மாற்றினால 5/12 வந்து பெருக்கணும். ஸோ இது பெருக்குனீங்க அப்படின்னா கடைசியில் என்ன வரும், இந்த 18 கீழே வகுத்தில் இருக்கக்கூடிய 12, இங்கே பின்னத்தில் இருக்கக்கூடிய 18 வந்து அடிமானத்தில் இருக்கிறது, மேலே வந்து பெருக்கல்ல போயிருமா. அப்போ 765 × 18 / 51 × 5. ஸோ இதை சுருக்கும் பொழுது என்ன வரும், 5 அடி கொடுத்தா 153 வரும். சரிங்களா, அடுத்து இதை 17 அடி கொடுத்தீங்க அப்படின்னா 9 தடவை போகும். இது வந்து 3 தடவை போகும். அடுத்து இங்கே 3 அடி கொடுத்தீங்க அப்படின்னா 3 அடி எடுத்துன்னா இங்கே 6 தடவை போகும். சரிங்களா, அப்போ மிச்சம் என்ன இருக்குது, 9 × 6 54 செகண்டில் வந்து இந்த ட்ரெயின் வந்து இன்னொரு ட்ரெயின் வந்து கடந்துடும். அவ்வளோதான். ஸோ நமக்கு என்ன டேட்டா கொடுத்துருக்காங்களோ அதுபடி நீங்கள் வந்து கான்செப்ட் படி போனீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். அடுத்த கொஸ்டின், ஒரு திண்ம செங்குத்து வட்ட உருளையின் மொத்த பரப்பளவு, சரிங்களா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட மதிப்பு 542 cm². அதன் வலைபரப்பு மொத்த பரப்பளவில் 5/2 பங்காகும். அப்படின்னா உருளையின் வலைபரப்பு என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்த பரப்பளவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. மொத்த பரப்பளவுக்கும் பரப்பளவுக்கும் உள்ள தொடர்பு வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ வலைபரப்பினுடைய பரப்பளவு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, சிலிண்டருடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வலைபரப்பு எது சமமாக மொத்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவில் 5/2 பங்கா. ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட மதிப்பு 542. இது சுருக்கும் போது நமக்கு தேவையான ஆன்சர் 216.8 cm²ன்னு சொல்லி ஆன்சர் கிடைக்கும். அடுத்து, ஒரு செலவு இயந்திரத்தின் விலை வந்து ஒரு தொலைக்காட்சி பெட்டியின் விலையோட 40% குறைவு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ப்பா. செலவு இயந்திரத்தோட விலை வந்து 40% குறைவு டிவியோட ஒப்பிடும்பொழுது. செலவு இயந்திரத்தின் விலை வந்து 52% அதிகரிக்குது. அதே நேரத்தில் தொலைக்காட்சி பெட்டியின் விலை வந்து 76% குறையுது. இப்போ 5 செலவு இயந்திரங்கள், அப்போ 2 தொலைக்காட்சி பெட்டிகளோட மொத்த விலையில் ஏற்படும் சதவீத மாற்றம் வந்து என்ன சொல்லி கேட்குறாங்க. ஸோ கான்செப்ட் என்ன, டோட்டல் காஸ்ட் மொத்த செலவு, சரி, இந்த மொத்த விலை ஈக்குவல் டு பொருளினுடைய விலை ப்ரைஸ் இன்ட்டு நம்பர் ஆஃப் ஐட்டம், எத்தனை பொருள்ன்றது. ஸோ ஃபஸ்ட்டு கான்செப்ட் பண்ணி என்ன கொடுத்தாங்க, டிவியோட விலையோட வாஷிங் மிஷினோட விலை வந்து 40% கம்மி சொல்லி கொடுத்தாங்க. ஸோ 40% பின்ன வடிவான 2/5. ஸோ ப்ரைஸ், வாஷிங் மிஷினோட ப்ரைஸ் அப்புறம் டிவியோட ப்ரைஸ். ஸோ வாஷிங் மிஷினோட ப்ரைஸ் வந்து 5ன்னு சொல்லி இருந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து 2 குறைஞ்சி, டிவியோட விலை வந்து 5ன்னு சொல்லி இருந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து வந்து 2 குறைஞ்சி வாஷிங் மிஷினோட விலை 3 சொல்லியிருக்குமா. ஸோ 40% லெஸ்ஸாக இருக்கா. அடுத்த இப்போ மொத்த பொருட்கள் எத்தனை, 5 செலவு இயந்திரம், 2 தொலைக்காட்சி பெட்டி. ஸோ 5 வாஷிங் மிஷின் இன்ட்டு 2 டிவி. ஸோ ப்ரைஸ் இன்ட்டு நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் ஈக்குவல் டு காஸ்ட்னு சொல்லி வந்துருமா. ஸோ இதை சுருக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும், இது 3 5 15 சொல்லி வரும். இது வந்து I2 10. ஸோ இது சுருக்கும் பொழுது 3:2 சொல்லி நமக்கு காஸ்ட்னுடைய விகிதம் வந்து கிடைக்கும். ஸோ அதை வந்து நமக்கு சாதகமாக 300 200 சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ 3:2 சொல்லி நமக்கு காஸ்ட்டோட மதிப்பு கிடைக்கும். சரிங்களா, மொத்த விலையோட மதிப்பு கிடைக்கும். அதை வந்து நமக்கு சாதகமாக 300 200 சொல்லி நம்ம மாற்றிக்கிறோம். சரிங்களா, இதனால் வந்து எந்த மாற்றமும் வராது. ஏன்னா இதை சுருக்கும் பொழுது 3:2 சொல்லி தான் மொத்த விலை வந்து வரும். சரிங்களா, அதனால் நம்ம வந்து நமக்கு தேவை மாதிரி 300 200 சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ வந்து கணக்கில் என்ன கொடுத்தாங்க, செலவு இயந்திரத்தோட விலை வந்து 52% இன்க்ரீஸ் ஆகுது,
தொலைக்காட்சி பெட்டியோட விலை வந்து 76% வந்து குறையுது. ஸோ 52% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா புதிய பொருளில் வந்து இன்க்ரீஸ் ஆனோட வேல்யூவோட மதிப்பு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 100 ரூபாய்க்கு 52% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 300 ரூபாய்க்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கும்? 156 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்குமா? ப்ளஸ் 156. அதே நேரத்தில் டிவியோட விலை 76% வந்து கம்மியாகுது. ஸோ 100க்கு 76% வந்து 76 ரூபா கம்மியாகுதுன்னா 200 ரூபாய்க்கு எவ்வளோ கம்மியாகும்? 152 ரூபா வந்து கம்மியாகுமா? -152. ஸோ ஓவரால் சேஞ்ச் என்ன? ஓவரால் சேஞ்ச் வந்து 4 ரூபாய். இது ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா இந்த மொத்த பொருள் இந்த டிவிக்கும் வாஷிங் மிஷினுக்கும் உள்ள விலையேற்றம் எவ்வளவு? 4 ரூபாய் கூடியிருக்கும். சரிங்களா? +4 எதுலேருந்து கூடியிருக்கு? முதல்ல இருந்தால் இந்த 500 ரூபாயிலேருந்து 4 ரூபாய் கூடியிருக்கா? ஸோ அப்போ டிஃபரன்ஸ் எவ்வளவு? 156 மைனஸ் இது ரெண்டையும் அப்படி கூட்டிக்கோங்க. +156 - 152 ஈக்குவல் டு +4 அப்பான் எவ்வளவுலேருந்து கூடியிருக்கு? 500 ரூபாயிலேருந்து கூடியிருக்கு. இனிஷியல் காஸ்ட் 500 ரூபாயிலேருந்து கூடியிருக்கு. ஸோ இன்ட்டு 100% கண்டுபிடிக்கிறதுக்காக சுருக்குனிங்க அப்படின்னா 0.8% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல குழப்பற மாதிரி இருந்துச்சுன்னா மறுபடியும் சொல்கிறேன். இது வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம கணக்கில் வந்து நமக்கு என்ன கேட்குறாங்க? மொத்த விலையில் ஏற்படும் சதவீத மாற்றம் தான் கேட்குறாங்க. ஸோ அதுக்காண்டி நம்ம என்ன பண்ணுறோம்? இனிஷியலாக இருந்த காஸ்ட் ப்ரைஸ் அளவு இது புரியும்படி சொன்னால் 300 கூட்டல் 200 500 ரூபாய் இனிஷியலாக இருந்த பொருட்களுடைய விலை. இப்போ வந்து என்னவாயிருக்கு? வாஷிங் மிஷின் 156 ரூபா கூடியிருக்கு, டிவி வந்து 152 ரூபா வந்து குறைஞ்சிருக்கு. சரிங்களா? இப்போ வாஷிங் மிஷின் 156 ரூபா கூடியிருக்குன்னா அதோட விலை எவ்வளோ இருக்கும்? 456 இருக்குமா? இனிஷியல் 300 ரூபாயிலேருந்து 456 மாதிரி இருக்குமா? அடுத்து டிவியோட விலை என்னவா இருக்கும்? 152 ரூபா குறைஞ்சிருக்கும். அப்போ 200 152 போயிடுச்சு அப்படின்னா 48 ரூபா இருக்குமா? ஸோ இதை கூட்டினீங்க அப்படின்னா 504 ரூபா வந்துருக்குமா? ஸோ அப்போ இனிஷியலாக வந்து 500 ரூபாவில் இருந்தது, இப்போ வந்து எவ்வளோ இருக்குது? 4 ரூபா வந்து கூடியிருக்கு. சரிங்களா? அப்போ 4 ரூபா கூடியிருக்குன்னா 4/500 × 100 சுருக்குனீங்க அப்படின்னா 4/5% இதை சுருக்கும் பொழுது 0.8% வந்து விலை வந்து ஏறி இருக்கும். அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இன்க்ரீஸ் பை 0.8%. இந்த மாதிரி கணக்குகளுடைய கான்செப்ட் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்கப்பா. ஷார்ட்கட் தேடி போகாதீங்க. சோனியா 15 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டார். சரிங்களா? சோனியா வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவரது தற்போதைய வயது திருமணத்தில் இருந்த வயதை போல 8/5 மடங்கு ஆகும். சரிங்களா? திருமணத்தின் போது அவரது சகோதரி அவரை விட 8 வயது இளையராக இருந்தார் அப்படின்னா சகோதரியோட தற்போதைய வயது வந்து என்ன சொல்லி கேட்குறாங்க. ஸோ கான்செப்ட் என்ன அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஏஜ் இஸ் கான்ஸ்டன்ட். சரிங்களா? ஒரு 2 பேருக்கு இடையில வயசு வித்தியாசம் வந்து எப்பயுமே வந்து வருடங்கள் ஆகும்பொழுது சேமாக தான் இருக்கும். உதாரணம் சொல்கிறேன். என்னோட வயசு 25ன்னு வச்சுக்கலாம், உங்களோட வயசு 20ன்னு வச்சுக்கலாம். 5 வருஷம் கழிச்சு என்ன ஆகும்? எனக்கு 5 வயசு கூடுமா? 30. உங்களுக்கு என்ன 5 வயசு கூடுமா? 25. ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலாக நம்ம 2 பேருக்கு வந்து 5 வருஷம் வந்து டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா 5 வருஷம் கழிச்சு என்னவா இருக்கும்? 5 நிமிஷம் இருக்கும். அது இன்னொரு 10 வருஷம் கழிச்சு எனக்கு என்ன ஆகும்? 40ன்னு சொல்லியிருக்கோம், உங்களுக்கு வந்து 35 சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம வயசுக்கு இடையே உள்ள வித்தியாசம் 5 வயசு தான் வித்தியாசம் இருக்கும். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஏஜ் இஸ் கான்ஸ்டன்ட். இது வந்து கான்செப்ட், இது தெரிஞ்சிருக்கணும். ஸோ கணக்குப்படி என்ன கொடுத்துருக்காங்க? சோனியாவுடைய தற்போதைய வயது அவருடைய கல்யாணத்தின் போது இருந்த வயதை போல 8/5 மடங்கா. ஸோ 8 × 5 × மேரேஜ். இதை சுருக்கும்போது என்ன வரும்? இந்த மேரேஜ் ஏஜ்ன்றது கீழே வருமா? ஸோ பர்சன்டேஜ் அப்பான் மேரேஜ் ஏஜ் ஈக்குவல் டு 8/5. ஸோ அந்த ஏஜ் வந்து வயசு தெரியாதனால நம்ம வந்து எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். வேல்யூ தெரியாதனால அது வந்து மாறில 8x 5x எடுத்துக்கலாம். அப்போ சோனியாவோட பர்சன்டேஜ் வந்து 8x, மேரேஜ் ஏஜ் வந்து 5x சொல்லியிருந்தது. அவங்க என்ன சொல்கிறாங்க? 15 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பர்சன்டேஜ் 8x அப்படின்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நடந்த வயசுடைய மதிப்பு 5x. அப்போ இதுக்குள்ள வித்தியாச அளவு 3xோட மதிப்பு தான் இந்த 15 வருஷம். அப்போ எக்ஸோட வேல்யூ அளவு 5 வயசா? ஸோ கணக்கில் கொடுத்துருக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இவங்களுக்கு சோனியாவுக்கு வந்து கல்யாணம் ஆகும்பொழுது இருந்த வயசுல வந்து 8 வயசு வந்து அவங்க சிஸ்டருக்கு வந்து வயசு கம்மியாகும். சரிங்களா? 8 வயசு வந்து இளைய வரான். அப்போது அவங்க வயசு வித்தியாசம்னா 5x - 8ன்னு சொல்லி அவங்க வயசு வந்து கல்யாணம் ஆகும்பொழுது இருந்திருக்கும். யாரு? சோனியா கல்யாணம் போதுல அவங்க சிஸ்டரோட வயசு இருந்திருக்கும். அப்போ இப்போவும் அவங்க வயசு என்னவா இருக்கும்? 8 வயசு கம்மியாக தானே இருக்கும். 8 வயசு கம்மியாக தானே இருந்திருக்கும். அப்போது அவங்க சிஸ்டரோடைய பர்சன்டேஜ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. டிஃப்ரென்ஸ் வந்து காமனாக தான் இருக்கும். அப்போது சிஸ்டரோட பர்சன்டேஜ் என்ன? 8x.
எக்ஸோட மதிப்பு 5. ஸோ 8 இன்ட்டு எக்ஸ் 5 மைனஸ் அவங்களோட வயசு வித்தியாசம் வந்து சேம் தானே, எப்பயுமே எத்தனை வருஷம் முடித்தோம். ஸோ 40 மைனஸ் 8 32 வருஷன்றது தான் சோனியாவுடைய சிஸ்டருடைய ஏஜ். சரிங்களா. அடுத்து இதனுடைய மதிப்பு வந்து கேட்குறாங்க. இப்போ முக்கோணத்தோட மதிப்பு வந்து என்ன சொல்லி கேட்குறாங்க. இது வந்து சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின். இதில் வந்து நல்லா கவனிங்க, இந்த முக்கோணத்தை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். நல்லா கவனிங்க, இது வந்து ஒரு நம்பர், இது வந்து ஒரு நம்பர், இது ரெண்டு ஒரு நம்பர், இது ஒரு நம்பர். ஸோ இது ஏ, இது பி, இது சி, இது டின்னு எடுத்துக்கலாம். இது எல்லாத்துலேயும் காமனாக எல்லாத்தையும் 11 வகுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ் இன்ட்டு 0.2. இங்கே 11 எடுத்தீங்கன்னா 3 வரும், நார்மலான நம்பர். பட் இங்கே புள்ளிக்கு அப்புறம் 2 ஸ்தானம் இருக்கிறனால 0.03. ஸோ அது பெருக்கணும். அடுத்ததாக இங்கே 55 11 அடுத்து எடுத்தீங்கன்னா 5ன்னு சொல்லி வரும். ஸோ புள்ளிக்கு அப்புறம் 2 ஸ்தானம் இருக்கிறனால 0.05ன்னு சொல்லி நம்ம எழுதிக்கணும். அடுத்து இங்கே புள்ளிக்கு அப்புறம் 2 ஸ்தானம் அடி எடுத்தீங்கன்னா 9, அப்போ 0.09 11 எடுக்கும் போது. ஸோ இதை கடைசியில் இந்த ஸ்டெப் இப்படி மாறும். இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த புள்ளியை தான் எடுத்துகிட்டு இது எல்லாத்தையும் பின்ன வடிவத்துக்கு மாற்ற போகிறோம். ஸோ அப்போ எக்ஸ் இன்ட்டு 2/10. இது வந்து என்னவாகும், 3 இன்ட்டு 3 9 வகுத்தல் 100ன்னு சொல்லி மாறும். இன்ட்டு கீழே ஆல்ரெடி வந்து ஒரு 4 இருக்குது. ஸோ 4 இன்ட்டு 100. அடுத்து இங்கே என்னவாகும், 5 வகுத்தல் 20 இன்ட்டு 100. இங்கே வந்து 9 வகுத்தல் 100ன்னு சொல்லி மாறும். இப்போ இது எல்லாத்தையும் எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற ஹையஸ்ட் நம்பர் என்ன, 2000. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லா பின்னத்தை வந்து நம்ம வந்து மாற்றிக்கணும். இப்போ மாற்றும் பொழுது இங்கே 10 இருக்குது. ஸோ இது வந்து என்ன பண்ணணும், 200 இருக்குமா. அப்போ மேலே எங்கேயும் 200 இருக்கணும் அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு 400, 2 இன்ட்டு 200 400 அப்பான் 2000. இங்கே வந்து இங்கே 5000 பேர் கொண்டிருக்கும், 95 45 வகுத்தல் 2000. இங்கே 5 வகுத்தல் 2000. இங்கே வந்து 20000 பேர் இருக்கும் பொழுது 180 வகுத்தல் 2000. ஸோ இது சுருக்கும் பொழுது என்ன ஒரு கடைசியில் 2000 அடிமானம் வந்து சமமாக இருக்குது. அப்போ மேலே என்ன மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனோ அதை அப்படியே பண்ணிக்கலாம். ஸோ 400x இங்கே 45லேருந்து 5 போச்சுன்னா 40 வகுத்தல் 2000 ஈக்குவல் டு 180 அப்பான் 2000. ஸோ 2000 அடியாயிரம். அடுத்து என்ன வரும், இந்த 40 ப்ளஸில் இருக்கிற அந்த பக்கம் மூத்திரம் மைனஸ் ஆகுமா, அப்போ 140 சொல்லி மாறுமா. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும், எக்ஸோட வேல்யூ 140 வகுத்தல் 400. இது சுருக்கும் பொழுது என்ன வரும், 7 வகுத்தல் 20 சொல்லி வரும். இதை இன்னும் சுருக்கும் பொழுது 0.35 சொல்லி நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த முக்கோணத்தோட மதிப்பு 0.35. அடுத்து பி என்பது ஏபிசிடி. இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல கணக்குப்பா. இதெல்லாம் வந்து எஸ்எஸ்சி சிஜிஎல்ல கேட்க வேண்டிய கணக்கு, இங்கே கேட்டு வச்சிருக்காங்க. பி என்பது ஏபிசிடி என்ற செவ்வகத்தின் உள்ளே உள்ள ஒரு புள்ளி. பியோட மதிப்பு கொடுத்தாங்க, பிபியோட மதிப்பு கொடுத்தாங்க, பிசியோட மதிப்பு கொடுத்தாங்க, பிடியோட மதிப்பு வந்து என்ன கேட்குறாங்க. ஏபிசிடின்னு ஒரு செவ்வகம் இருக்குது, அதோடைய உள்ள வந்து ஒரு புள்ளி பின்னு ஒரு புள்ளி இருக்குது. பியோட மதிப்பு 98, பிபியோட மதிப்பு 91, பிசியோட மதிப்பு 21. அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன கேட்குறேன். கான்செப்ட் என்ன அப்படின்னா BA ஸ்கொயர் ப்ளஸ் BC ஸ்கொயர் ஈக்குவல் டு BB ஸ்கொயர் ப்ளஸ் BD ஸ்கொயர். சரிங்களா, இதுதான் கான்செப்ட். அப்படி பார்த்தீங்கன்னா 98 ஸ்கொயர் ப்ளஸ் 21 ஸ்கொயர் ஈக்குவல் டு 91 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் PD ஸ்கொயர். சரிங்களா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இது எல்லாமே பெரிய பெரிய நம்பராக இருக்குது. ஆனால் இதுக்குள்ள காமனான ஒரு ஒற்றுமை இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா இது எல்லாம் வந்து 7ஆல் வகுப்படக்கூடிய எண்கள். சரிங்களா, எல்லாமே 7ஆல் வகுப்படக்கூடிய எண்கள். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கான்செப்ட் என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா a பவர் m இன்ட்டு b பவர் m ஈக்குவல் டு AB அப்பான் ஹோல் பவர் m. சரிங்களா, a இன்ட்டு b பவர் mன்னு சொல்லி நம்ம எடுத்துக்க போகிறோம். அப்போது இதுலேருந்து 7 ஸ்கொயர் வந்து நம்ம வந்து காமன் எடுக்க போகிறோம் எல்லா நம்பர்லேயும். அப்போ 7 ஸ்கொயர் காமன் எடுத்துட்டோம், இங்கே என்ன வரும், 7ஆல் எடுத்திங்கன்னா 14 ஸ்கொயர். அடுத்து இங்கே 7ஆல் எடுக்கும் பொழுது 3 ஸ்கொயர்னு சொல்லியிருக்கோம். அடுத்ததான் இங்கே 7 ஸ்கொயர் காமன் எடுத்தோம்னா இங்கே என்ன வரும், 13 ஸ்கொயர். பட் இங்கே வந்து 7 ஸ்கொயர்னு ஒரு இந்த நம்பருமே இல்லையே, இது வந்து வெறும் மாறிலியெல்லாம் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், இங்கே 7 வந்து காமனாக வெளியில் எடுக்கிறோம், பெருக்கல்ல எடுக்கிறோம் அப்படின்னா இது வந்து இது கீழே வந்து வகுத்தளவு ஒரு நம்பர் வச்சுக்கோம். சரிங்களா, அவ்வளோதான். இப்போது இதை சுருக்கும் பொழுது என்ன வரும், 14 ஸ்கொயர் 196, 3 ஸ்கொயர் 9. ஸோ 7 ஸ்கொயரும் அடியாயிரம். இங்கே 13 ஸ்கொயர் 169 சொல்லி வரும். சரிங்களா, அப்போ இந்த 13 ஸ்கொயர் ப்ளஸ் PD ஸ்கொயர் அப்பான் 7 ஸ்கொயர்னு சொல்லியிருக்குமா. இப்போ 13 ஸ்கொயர் இங்கே ப்ளஸில் இருக்கிறது இந்த பக்கம் வரும்போது மைனஸ் ஆகும். ஸோ இது ரெண்டு குடும்பத்தில் 205 மைனஸ் 169 ஈக்குவல் டு 36ன்னு சொல்லி மாறுமா. அடுத்ததான் இங்கே PD ஸ்கொயர் அப்பான் 7 ஸ்கொயர்னு சொல்லியிருக்குமா. இங்கே வகுத்தில் இருக்கிற 7 ஸ்கொயர் இந்த பக்கம் மூத்தர பெருக்கலாக மாறும் இன்ட்டு 7 ஸ்கொயர். ஸோ 36 இன்ட்டு 7 ஸ்கொயர். நமக்கு என்ன தேவை, BDயோட மதிப்பு தான் தேவை. ஸோ BD
ஈக்குவல் டு அண்டர் ரூட் ஆஃப் 36 இன்ட்டு 7 இன்ட்டு 7 ஈக்குவல் டு 6 இன்ட்டு 7 42 சென்டிமீட்டர்ன்றதான் ஆன்சர். சரிங்களா? ஆன்சர் 42 சென்டிமீட்டர். ஸோ ஃபஸ்ட் இந்த கான்செப்ட் தெரியணும், அடுத்து இந்த கான்செப்ட் தெரியணும். இல்லைனா இதை நீங்கள் ஒவ்வொரு முறையும் பெருக்கி எடுத்து கொண்டு வந்துருக்கல 98 பெருக்கி அதோட 21 ஸ்கொயர் 441 கூட்டி அதுக்கடுத்து 91 ஸ்கொயர் 91 இன்ட்டு 91 பெருக்கி எடுத்து அதுக்கு ரெண்டுக்குள்ள வித்தியாசம் கண்டுபிடிச்சு அதுக்கடுத்து வரக்கூடிய நம்பரை வந்து ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். அவ்வளோ லென்த்தி கான்செப்ட். அதுக்கு பதிலாக இந்த பேசிக் மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ஆன்சர் வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின், ஒரு பழ வியாபாரி 150 மாம்பழங்களை வாங்கினா 120 மாம்பழங்கள் விற்பனை விலை 150 மாம்பழங்கள் அடக்கு விலைக்கு சமமாக இருக்கும் அப்படின்னா விலையில் அவர் இருக்கும் விலையில் அவர் வந்து விற்கிறார். அவருடைய லாப சதவீதம் என்ன கேட்குறாரு? கான்செப்ட் என்ன? 150 மாம்பழம் வாங்குறாரு, 120 பழங்களுடைய விற்பனை விலை வந்து 150 பழங்களுடைய அடக்க விலைக்கு சமமாக இருக்கு அப்படின்னா லாப சதவீதம் என்ன கேட்குறாங்க? ஸோ கான்செப்ட் என்ன? 120 பொருட்களுடைய விற்பனை விலை எஸ்பி 150 பொருட்களுடைய விற்பனை விலை அடக்க விலைக்கு சமம். அவ்வளோதான். ஸோ மாறிலியெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வாங்க. எஸ்பி அப்பான் சிபி ஈக்குவல் டு 150 அப்பான் 120. ஸோ எஸ்பியோட மதிப்பு 150, சிபியோட மதிப்பு 120. ஸோ எஸ்பியோட மதிப்பு எவ்வளோ கூடியிருக்கு? சிபியோட 30 கூடியிருக்கு. அப்போ நமக்கு வந்து ப்ராஃபிட். அடக்க விலையோட வந்து விற்பனை விலை வந்து 30 வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜோட ஃபார்முலா என்ன? ப்ராஃபிட் அப்பான் சிபி இன்ட்டு 100. ப்ராஃபிட்டோட மதிப்பு 30, அடக்க விலை 120 இன்ட்டு 100, மொத்தம் 25% வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட். அவ்வளோதான். சிம்பிள் கொஸ்டின். அடுத்து ஏ, பி மற்றும் சி என்ற 3 குழாய்கள் ஒரு தொட்டியை காலியான நிலையிலிருந்து முழுமையாக நிரப்பும் முறையே 40 நிமிடங்கள் 20 நிமிடங்கள் 30 நிமிடங்கள் சொல்லி எடுத்துக்குமா. இப்போ தொட்டி காலியாக இருக்கும்போது 3 குழாய்களும் திறக்கப்படுது. ஏ, பி மற்றும் சி ஆகியவை முறையே BQR என்ற வேதி கரைசல்களை வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? அந்த பைப்ல இருந்து இந்த வேதி கரைசல் வந்து நிரப்புது. இப்போ 9 நிமிடங்களுக்கு பிறகு தொட்டியில் உள்ள திரவத்தில் Q கரைசலின் விகிதம் வந்து என்ன கேட்குறாங்க? ஸோ ஏ குழாய், பி குழாய், சி குழாய். இங்கே கான்செப்ட் என்ன? டோட்டல் கெப்பாசிட்டி ஈக்குவல் டு டைம் இன்ட்டு எஃபிஷியன்சி. ஸோ அதை எழுதிக்கலாம். கெப்பாசிட்டி டேங்கோட கெப்பாசிட்டி ஈக்குவல் டு டைம் இன்ட்டு எஃபிஷியன்சி, பைப்போட எஃபிஷியன்சி. இதுதான் கான்செப்ட். ஸோ அப்போது ஏ பைப் வந்து 40 நிமிஷத்தில் இருப்பது, பி பைப் வந்து 20 நிமிஷத்தில் இருப்பது, சி பைப் வந்து 30 நிமிஷத்தில் இருப்பது. ஸோ இந்த 3க்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா அதுதான் வந்து டேங்கோட கெப்பாசிட்டி 120. அப்போ ஏ பைப்போட எஃபிஷியன்சி எவ்வளவு? 120 × 40 3. பி பைப்போட எஃபிஷியன்சி 120 × 20 6. அடுத்து சி பைப்போட எஃபிஷியன்சி 120 × 30 4. சரிங்களா? இப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி 3 பைப்பு ஒரே நேரத்தை திறந்துடுறாங்க. அப்போ 3 பேரோட எஃபிஷியன்சி தனித்தனியாக எஃபிஷியன்சி என்ன? 3 6 4. அப்போ 3 பேரும் சேர்ந்து அவங்களோட டோட்டல் எஃபிஷியன்சி எவ்வளவு? 13. ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட எஃபிஷியன்சி 13. இப்போ கணக்கில் என்ன கேட்குறாங்க? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இந்த 3 பைப் வந்து 9 நிமிஷம் வந்து திறந்து விடுறாங்க. அப்போது இந்த 3 பைப்பு நிரப்பக்கூடிய திரவங்களுடைய அளவு எவ்வளவா இருக்கும்? இது வந்து அவங்க டைம். கெப்பாசிட்டி என்னவா இருக்கும்? டைம் இன்ட்டு எஃபிஷியன்சியா. அப்போது 9 × 13ன்றது இந்த 3 பைப்பு சேர்ந்து 9 நிமிஷத்தில் நிரப்பக்கூடிய கொள்ளளவு. இது பி பைப் மட்டும் 9 நிமிஷத்தில் எவ்வளோ நிரப்போம்? சரி, நான் எவ்வளோ திரவத்தை நிரப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூன்ற திரவத்தை அதோட எஃபிஷியன்சி எவ்வளவு? 9 × 6ன்ற விதத்தில் வந்து நிரப்பிருக்கோம். இப்போ கியூவோட வேல்யூ 9 நிமிஷத்தில் அந்த டேங்கில் எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூவோட வேல்யூ அப்பான் டோட்டல் வேல்யூவா. ஸோ கியூவோட வேல்யூ என்ன? 9 நிமிஷத்தில் 9 × 6 வகுத்தல் டேங்கோட 9 நிமிஷத்தில் நிறைஞ்ச வேல்யூ 9 × 13 9 9 அடியாயிரும். ஸோ 6 வகுத்தல் 13ன்றதான் 9 நிமிஷத்தில் கியூ திரவம் வந்து 9 நிமிஷத்தில் வந்து அந்த தொட்டியில் நிரப்பக்கூடிய அளவு. ஸோ 6 வகுத்தல் 13ன்றதான் ஆன்சர். அடுத்து டேன் தீட்டாவோட மதிப்பு 12/5 சொல்லி கொடுத்தாங்க. அப்போ சீக்கன் தீட்டாவோட மதிப்பு என்ன சொல்லி கேட்குறாங்க? ஸோ பைத்தாகரன் ட்ரிபிளேட் நமக்கு தெரிஞ்சிருச்சா அந்த கணக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. டேன் தீட்டானா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எதிர்பக்கம் வகுத்தல் அடுத்துள்ள பக்கம். சரிங்களா? எதிர்பக்கம் வகுத்தல் அடுத்துள்ள பக்கம், பெர்பண்டிகுலர் அப்பான் பேஸ். இது வந்து ஹைப்போதினியஸ் காரணம். ஸோ பெர்பண்டிகுலரோட மதிப்பு எதிர்பக்கத்தோட மதிப்பு 12, அடுத்துள்ள பக்கத்தோட மதிப்பு 5 அப்படின்னா இது 12 இது 5. சாரி, இது வந்து தீட்டாங்கிறத போகிறோம் மறந்துட்டேன். தீட்டா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த தீட்டாவுக்கு எதிர்பக்கம் உள்ளது பெர்பண்டிகுலர் செங்குத்து கோணம், அதோட மதிப்பு 12.
பேஸோட மதிப்பு 5. அப்போ நான் ஹைப்போதெனிஸோட மதிப்பு என்ன இருக்கும்? 13 சொல்லியிருக்கோம். இது வந்து பித்தாகரஸ் ஒற்றமை. சரிங்களா? பித்தாகரஸ் ட்ரிபிள் 5 12 13 பித்தாகரஸ் ட்ரிபிள். சப்போஸ் தெரியல அப்படின்னா கான்செப்ட் என்ன? ஹைப்போதெனியஸ் ஸ்கொயர் கர்ணத்தின் பித்தாகரஸ் தேற்றம் என்ன சொல்லுவோம்? கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். அப்போ இதுல இருந்து ஹைட்டோட மதிப்பு 13 சென்டிமீட்டர் சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். இப்போ நமக்கு என்ன தேவை? சீக்கன் தீட்டாவோட மதிப்பு தான் தேவை. சீக்கன் தீட்டான்றது என்ன இதுக்கு சமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 காஸ் தீட்டாவுக்கு சமம். சரிங்களா? காஸ் தீட்டா என்ன? அடுத்துள்ள பக்கம் வகுத்தல் கர்ணம். ஸோ இது வந்து 1 இருக்கா? ஸோ இது மேலே போகும்போதுல சீக்கன் தீட்டா என்னவாகும்? கர்ணம் வகுத்தல் அடுத்துள்ள பக்கம். கர்ணத்தோட மதிப்பு எவ்வளவு? 13. அடுத்துள்ள பக்கத்தோட மதிப்பு என்ன? 5. ஸோ 13 வகுத்தல் 5ன்றதான் நமக்கு தேவையான ஆன்சர். சிம்பிள். ஸோ 1 வகுத்தல் 20 80, 10 வகுத்தல் 40 எத்தனை சதவீதம் சொல்லி கேட்குறாங்க. 80 வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்ன வரும்? ஈக்குவல் டு சொல்லி வரும். ஸோ 1/20 இஸ் ஈக்குவல் டு 10/14 எவ்வளோ பர்சன்டேஜ்? அவ்வளோதான் கணக்கு. அதாவது 120 இஸ்ன்னு வந்துட்டாலே அந்த இடத்துல ஈக்குவல்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ 120 ஈக்குவல் டு 10/40 இன்ட்டு எக்ஸ் பர்சன்டேஜ். அப்போ 1/20 இன்ட்டு 10/40 இன்ட்டு x/100. ஸோ சுருக்கும் பொழுது 0க்கு 0 அடி ஆயிரும். அடுத்து இங்கே 20 அடி விடுதீங்கன்னா 5. ஒரு நிமிஷம். எஸ் 20 அடி கும்பத்தில் இங்கே 5 தடவை போகும். அடுத்ததாக 5 × 4 எக்ஸோட மதிப்பு 20%தான் ஆன்சர். எளிமையான கணக்கு. அடுத்து ஸ்மிருதி வந்து ஒரு வணிக வளாகத்திற்கு 21 கிலோமீட்டர் வேகத்தில் சென்று மணிக்கு 69 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து திரும்பி வருகிறார். அந்த முழு பயணத்திற்கான ஒரு சராசரி வேகம் தான் கேட்கணும். ஸோ இங்கே வந்து டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டன்ட். டிஸ்டன்ஸ் வந்து நிலையானது. அது எவ்வளோ தெரியாது, பட் நிலையானது. ஏன்ற ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணி பின்ற ஒரு இடத்துல வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. ஏலேருந்து பிக்கு 1 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறாங்க. அடுத்து பிலேருந்து ஏக்கு வந்து 1 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறாங்க. பட் கடந்த தொலைவு வந்து இதுவும் எக்ஸ் இதுவும் எக்ஸ். சரிங்களா? இந்த மாதிரி 2 வேகத்தோடைய மதிப்பு கொடுத்து, சரிங்களா, 2 வேகத்தோடைய மதிப்பு கொடுத்து அதனுடைய சராசரி வேகம் கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா என்ன? ஆவரேஜ் ஸ்பீடோட ஃபார்முலா 2 × xy/x + y. ஸோ ஆவரேஜ் ஸ்பீடு 2 × 21 × 69 வகுத்தல் 21 கூட்டல் 69. அதோட மதிப்பு என்ன? 90. ஸோ இதை சுருக்கும்போது கடைசியில் 32.2 km/hன்றது நமக்கு இந்த பயணத்தினுடைய சராசரி வேகம். ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வந்து மனப்பாடம் பண்ணிக்கணும். அடுத்து ரொம்ப ரொம்ப நல்ல கணக்குப்பா. ஒரு குவிந்த ஐங்கோணத்தின் உச்சிகள் வரிசையாக அதோட மதிப்பு வந்து கொடுத்தாங்க. அந்த ஐங்கோணத்தின் பரப்பளவு வந்து என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒரு ஐங்கோணம் கொடுத்தாங்க, அதோடைய மதிப்புகள் கொடுத்தாங்க. இந்த பாயிண்ட் எல்லாம் இது x1, இது y1, இது x2, இது y2, இது x3, இது y3, அடுத்து இது x4, y4, அடுத்து x5, y5 சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அது வரிசையாக எடுத்துலியாச்சு. இப்போ ஏரியாவும் பெண்டகனோட மதிப்பு என்னன்னா ½ × sum1 - sum2. sum1ல என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா இது பெரிய லென்த்தி ஃபார்முலா இருக்கு, பட் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. x1 × x1 y2 plus x2 y3 plus x3 y4 plus x4 y5. இது வந்து sum1 மைனஸ் y1 x2 plus y2 x3 plus அடுத்து y3 x4 plus y4 x5. இது ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை அரையால் வச்சுட்டு அதான் ஆன்சர். ஸோ அப்போ 0 × 0 0, 6 × 3 18, 8 × 7 56, 4 × 4 16. இது வந்து சம்மு. அடுத்ததான் 6 × 0 0, 8 × 0 0, 4 × 3 12, 0 × 7 0. ஸோ இதை சுருக்கும்போது என்ன வரும்? இங்கே வந்து 12 இருக்கா? ஸோ -12 கழிச்சிங்க அப்படின்னா இங்கே என்ன வரும்? 6ன்னு சொல்லி வரும். ஸோ 56, 62, 78. ஸோ அரை வகுத்தல் 78 கொண்டு 39 cm²தான் இந்த பெண்டகனுடைய இந்த ஐங்கோணத்தினுடைய பரப்பளவு. ஸோ இது ரொம்ப ரொம்ப நல்ல கணக்கு. அடுத்து ஒரு கலனியில் வந்து 5ல் 2 பங்கு நீல நிற திரவமும் மீதமுள்ள கலனில்
3 1 பங்கு கருப்பு நிற திரவமும் மீதமுள்ள கலனில் 6 5 பங்கு மஞ்சள் நிற திரவமும் நிரப்பப்பட்டுள்ளன. மேலும் மீதமுள்ள 4.2 லிட்டர் வந்து வெள்ளை திரவம் அப்படின்னா கலனின் மொத்த கொள்ளளவு வந்து என்ன சொல்லிக்கலாம். இங்க எல்லாமே பின்னம் கொடுத்தாங்க. ப்ளூவோட மதிப்பு என்ன, கலர்ல 5ல் 2 பங்கு சரிங்களா. அடுத்து பிளாக் வந்து மீதமுள்ளதுனா 1ல் 3 பங்கு, எல்லோ வந்து மீதமுள்ளதுல 6ல் 5 பங்கு. இந்த மாதிரி பின்னமா இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், மொத்த அளவு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இந்த அடிமானத்தில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்துடலாம். அப்போ 5 3 6 இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் அளவு 30. ஸோ டேங்கோட அந்த அந்த கண்டெய்னரோட கெப்பாசிட்டி எவ்வளவு அப்படின்னா 30ன்னு சொல்லி எடுத்துக்கலாம் சரிங்களா. அந்த கண்டெய்னருடைய டோட்டல் பார்ட் எவ்வளோனா 30ன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கான்செப்ட் படி ப்ளூ திரவம் வந்து எவ்வளோ இருக்கு, 5ல் 2 பங்கு இருக்கு. ஸோ 30 × 2/5 சுருக்குனீங்க அப்படின்னா 12. இப்போ அடுத்து வந்து பிளாக் வந்து மீதமுள்ள அளவுல வந்து இருக்கு அப்படின்னா மீதம் எவ்வளோ இருக்கும், 30ல் வந்து 12 போயிடுச்சு. ப்ளூ கலர் திரவம் போயிடுச்சுன்னா மிச்சம் எவ்வளோ இருக்கும், 18 லிட்டர் வந்து 18 பங்கு வந்து இருக்கும். இதுல வந்து பிளாக்கோட மதிப்பு எவ்வளவு, 1/3ல் 1 பங்கு. ஸோ அப்படின்னா 6 பிளாக்கோட மதிப்பு சரிங்களா. இப்போ மிச்சம் எவ்வளோ இருக்கும், 18ல் 6 போயிருச்சு அப்படின்னா மிச்சம் எவ்வளோ இருக்கும், 12 இருக்குமா மீதி. இந்த 12ல் எல்லோவோட மதிப்பு எவ்வளவு, 12ல் 6ல் 5 பங்கு. ஸோ இதை சுருக்கும் பொழுது எல்லோவோட மதிப்பு மட்டும் 10 அப்படின்னா மீதி இருக்கிற மதிப்பு தானே ஒயிட்டு. அப்போ ஒயிட்டோட மதிப்பு எவ்வளோ வரும், 12/10. 2 மதிப்புன்றதான் 2 பார்ட் வந்து ஒயிட்டோட மதிப்பு. இதோட அளவு வந்து அவங்க வந்து கொடுத்தாங்க 4.2 லிட்டர். ஸோ 4.2 லிட்டர். அப்போ மொத்த கொள்ளளவு அந்த கலனோட கொள்ளளவு அளவு 30 பார்ட்டா. ஸோ 2 பகுதியினோட மதிப்பு 4.2 லிட்டர் அப்படின்னா 30 பகுதியோட மதிப்பு 2 பக்கம் வந்து 15 பெருக்குனீங்க அப்படின்னா நமக்கு தேவையான ஆன்சர் 63 லிட்டர்ன்றது அந்த டேங்கோடைய அந்த கண்டெய்னருடைய டோட்டல் கெப்பாசிட்டி. அடுத்து பின்வரும் விகிதங்களில் எது 3:2 விகிதத்துக்கு சமமான சொல்லி கேட்குறாங்க. ஸோ சிம்பிளாக பார்க்கணும் அப்படின்னா 3:2 இதுக்கு ரெண்டுக்குள்ள வித்தியாசம் அளவு ஒரு ரேஷியோ. அப்போது இங்கே வரக்கூடிய நம்பர் எக்ஸ்னு ஒரு நம்பர் வருதுன்னா அந்த நம்பர் வந்து 3ஐயும் டேரெக்டாக 3ஐயும் வகுக்கணும் 2ஐயும் வகுக்கணும் அவ்வளோதான். ஸோ அப்போ சுருக்கிங்கன்னா இருக்கிற நம்பர் பூரா சுருக்கிட வேண்டியதான். ஸோ 52:34 இது ரெண்டுக்கும் இது ரெண்டும் வந்து சுருக்குனீங்க அப்படின்னா 26:17 சொல்லி வரும். இது நமக்கு தேவையான ஆன்சர் கிடையாது. ஏன்னா 17 வந்து பிரைம் நம்பர் வந்துச்சுன்னா அது ஒன்றுமே பண்ண முடியாது. அடுத்து 54:36 கொடுத்துருக்காங்க. இதை வந்து நல்லா இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் அளவு 18. ஸோ 18ஆல் அடி எடுத்தீங்க அப்படின்னா இது வந்து 2 தடவை போகும், இது வந்து 3 தடவை போகும். ஸோ 3:2தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து 54:36 ஆன்சர். அடுத்து சிம்பிளிஃபிகேஷன் கணக்குப்பா. இந்த கணக்கு வந்து இப்போ சிம்பிளிஃபிகேஷன் கணக்கு. சிம்பிளிஃபிகேஷன் வி போர்டு மாஸ் சரிங்களா. வி போர்டு மாஸ்ல வினியல், அதாவது மேலே வந்து பார் இருக்கும் இல்லையா. இப்போ 5 - 3 பார் சொல்லிச்சுன்னா இதை வந்து ஃபர்ஸ்ட் பண்ணணும் சரிங்களா. அந்த மாதிரி அடுத்து ப்ராக்கெட்ல வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மால் ப்ராக்கெட் பண்ணணும், அடுத்ததான் இந்த ப்ராக்கெட் பண்ணணும், கடைசி இந்த ப்ராக்கெட் பண்ணணும். அடுத்து ஆஃப் லெட்டர்னு சொல்லியிருந்தா அதை வந்து பண்ணணும். அடுத்து டிவிஷன், அடுத்து மல்டிப்ளிகேஷன், அடுத்து அடிஷன், சப்ஸ்ட்ராக்ஷன். இந்த ஆர்டர் தான் வந்து சிம்பிளிஃபிகேஷன் கணக்கு வந்து பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே வினியல் இருக்கா, இல்லை ப்ராக்கெட் இருக்கு. ப்ராக்கெட்ல எந்த ப்ராக்கெட் இருக்கு, ஃபர்ஸ்ட் இந்த சின்ன ப்ராக்கெட் இதை முதல்ல பண்ணணும். அடுத்து இந்த ப்ராக்கெட்டுக்குள்ள இருக்கிறத வந்து நம்ம சால்வ் பண்ணணும். கடைசியாக வந்து இந்த ப்ராக்கெட்ல உள்ளதை வந்து சால்வ் பண்ணணும் சரிங்களா. இதுதான் வந்து கான்செப்ட். அடுத்து டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ஸ்ட்ராக்ஷன். இந்த ஆர்டரில் வந்து நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் சுருக்கணும் அப்படின்னா இது வந்து 13 இதை பெருக்குனீங்க அப்படின்னா 4 - 12 12 கூட்டல் 1 13/4 வகுத்தல் இந்த ப்ராக்கெட் 4 4 + 1 5/4 -0.5 இதை சுருக்கிங்கன்னா 5/2 -1/2. ஸோ ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் சுருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன வரும், இது ரெண்டையும் சுருக்கணும் என்ன வரும் கடைசியில். ஏன்னா இதுதானே சின்ன ப்ராக்கெட், ஸோ அதை நம்ம பண்ணணும். அப்போது 5 2 இங்கே 2 இருக்கு, இங்கே 12 இருக்கு. அப்போ மீசியம் எடுத்தோம்னா 12 சொல்லி வரும். அப்போ மேலே இங்கே 6 பெருக்க பண்ணிடுவோம். ஸோ 30 - 1/12 அப்போ 29/12. இந்த என்டையர் டேர்மோட மதிப்பு 29/12 சொல்லி வரும். அடுத்து இங்கே 0.5 நம்ம எப்படி எடுத்துக்கலாம்,
1/2ன்னு சொல்லி எடுத்துக்கலாமா? ஸோ 1/2 இன்ட்டு 29/12. இதை சுருக்கும் பொழுது பெருக்கல்ல இருக்கா, பெருக்கல் இருக்கும்போது அப்படியே பெருக்கிற வேண்டியதான். ஸோ பகுதியும் பகுதியும் பிரிக்க வேண்டியதான், தொகுதியும் தொகுதியும் பிரிக்க வேண்டாம். ஸோ 1 இன்ட்டு 29 29 வகுத்தல் 2 இன்ட்டு 12 24. சரிங்களா? அப்போ இந்த என்டையர் டேர்மோட மதிப்பும் 29 வகுத்தல் 24 சொல்லி மாறும். சரிங்களா? அடுத்ததா இங்க என்ன இருக்கு? 5 மைனஸ் 4 மைனஸ் 29 வகுத்தல் 24. சரிங்களா? இந்த ஹோல் ப்ராக்கெட்டுக்குள்ள இருக்கிறது. சரிங்களா? இது வந்து சின்ன ப்ராக்கெட் புரியுது. சரிங்களா? அப்போ இது சுருக்கும் பொழுது என்ன வரும்? 24 வந்து மீச்சியமாக வரும். இப்போ மேலே எங்கேயும் பெருக்கும் பட்சத்தில் 30 மைனஸ் 29 வகுத்தல் 24 சொல்லி மாறுமா? இங்கே 6ஆல் மேலே எங்கேயும் பெருக்கும் இல்லையா? அப்போ 1 வகுத்தல் 24ன்றது இந்த ஹோல் ப்ராக்கெட்டினுடைய மதிப்பு. சரிங்களா? அடுத்து இங்கே என்ன இருக்கு? 13 வகுத்தல் 4 வகுத்தல் 1 வகுத்தல் 24. இங்கே கீழே என்ன இருக்கு? 5 இன்ட்டு 1 வகுத்தல் 15. ஸோ இதை சுருக்கும் பொழுது 5 அடிச்சோம்னா 3. ஸோ இங்கே 1 வகுத்தல் 3 சொல்லியிருக்கு. இது இங்கே என்ன ஆகும்? இங்கே வகுத்தல் என்ன பண்ணலாம்? இதோட தலையிலாக பிரிக்கலாம். அப்போ 13 வகுத்தல் 4 இன்ட்டு 24 வகுத்தல் 1. இங்கே கீழே 1 வகுத்தல் 3. ஸோ இதை சுருக்கும் பொழுது என்ன வரும்? 4 4 6. அப்போ 13 இன்ட்டு இங்கே பின்னத்தில் இருக்க மதிப்பு மேலே போகும்போதில் 3 வகுத்தல் 1 சொல்லி மாறும். ஸோ அதை சுருக்கும் பொழுது சாரி இங்கே 6 இருக்கு இல்லையா? 6 இன்ட்டு 3 வகுத்தல் 1. ஸோ சுருக்கும் பொழுது என்ன வரும்னா கடைசியில் 13 3 39 40 இன்ட்டு 6 240 240 ஒரு 6 போச்சுன்னா 234ன்றதான் நமக்கு தேவையான ஆன்சர். சரிங்களா? அடுத்த கணக்கு 6800 ரூபாய்க்கு வந்து 15% கூட்டு வட்டி விகிதத்தில் ஆண்டுதோறும் கூட்டப்படும் கூட்டு வட்டியின்படி 2 ஆண்டுகள் கிடைக்கும் கூட்டுத்தொகை வந்து என்ன சொல்லி கேட்குறாங்க. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா என்ன? பிரின்சிபல் இன்ட்டு 1 + ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்பான் 100 இன்ட்டு பவர் என். ஸோ இதுபடி சுருக்குனீங்க அப்படின்னா நமக்கு தேவையான ஆன்சர் 8993 சொல்லி கிடைக்கும். சரிங்களா? ஸோ 6800 ரூபா பிரின்சிபல், அடுத்து 1 + ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 15 வகுத்தல் 100. ஸோ இது சுருக்கும்போது என்ன வரும்? இங்கே 1 இருக்கா? ஸோ மேலே இங்கேயே வந்து 100ஆல் பெருக்க வேண்டியிருக்கும். ஸோ 115 வகுத்தல் 100 ஸ்கொயர். அது பிரித்து எழுதும் போதில் 115 வகுத்தல் 100 இன்ட்டு 115 வகுத்தல் 100. இதை சுருக்கும் பொழுது 8999 ரூபான்றது நமக்கு வந்து கிடைக்க வேண்டிய அமௌண்ட்டாக இருக்கும். இது வந்து ஃபார்முலா மெத்தட். ஸோ ட்ரீ மெத்தட்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அது என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ 6800 ரூபா வந்து பிரின்சிபல், அதுக்கு வந்து மொதல் வருஷம் அப்புறம் 2வது வருஷம் கிடைக்கக்கூடிய வட்டி, இது மட்டும் தான் நமக்கு வந்து கண்டுபிடிக்கணும். வட்டி கண்டுபிடிச்சி அதை வந்து பிரின்சிபலோட கொட்டிக்கிற வேண்டி தான். ஸோ 6800 ரூபாய்க்கு 15% எவ்வளவு? 1020 ரூபா. சரிங்களா? ஸோ மொதல் வருஷம் இந்த பிரின்சிபலுக்கான கிடைக்கக்கூடிய வட்டி 1020 ரூபா. 2வது வருஷமும் இதே அசலுக்கான கிடைக்கக்கூடிய வட்டி 1020 ரூபா. 2வது வருஷம் என்ன ஆகும்? இந்த வட்டிக்கும் வட்டி கிடைக்கும். ஸோ 2வது வருஷம் 1020 ரூபாய்க்கு வந்து 15% மதிப்பு எவ்வளவு? 153 ரூபா. அப்படின்னா 153 ரூபா. ஸோ இது மொத்தம் கூட்டினீங்கன்னா அதுதான் வந்து 2 வருஷத்தில் கிடைக்கக்கூடிய வட்டியோட மதிப்பு 2193 ரூபா. இது வந்து வட்டியோட மதிப்பு. நமக்கு என்ன தேவை? மொத்த தொகை தான் தேவை. சரி, மொத்த தொகையோட மதிப்பு என்ன வரும்? பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். பிரின்சிபல் எவ்வளவு? அசல் வந்து 6800 ரூபா, வட்டி வந்து 2193 ரூபா. மொத்தம் 8993 ரூபான்றது மொத்த கூட்டுத்தொகையோட மதிப்பு. சரிங்களா? அதுவும் இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மெத்தடை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.